அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து உள்ள காய் பீர்க்கங்காய். இன்றைக்கி இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு தான் ஆதிரா ஜங்ஷனில் நம்ம புதுவிதமான ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிரா ஜங்ஷனுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு நன்றிகள். இன்றைக்கி பீர்க்கங்காய் தோலில் துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு பிஞ்சு பீர்க்கங்காவாக 4 பீர்க்கங்காய் வாங்கி அதோட தோலை சீவிக்கிறேன். தோல் சீவும் போது முரட்டு தோலாக இருக்கிறத எடுத்து போட்டுட்டு மீதம் இருக்கிற தோலை மட்டும் வச்சு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பீர்க்கங்காய் தோலை அதில் போட்டுக்கோங்க. போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. அது அடுப்புலையே ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த தோல் வெந்து வரும். துவையல் அரைச்சி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு எளிதில் ஜீரணமாகும். அதுக்காக தான் வதக்குறோம். பாருங்கள், இப்போது பாதி அளவு வத்தின மாதிரி வதங்கிருச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இந்த கடாயை திரும்பவும் சுத்தம் பண்ணிவிட்டு துவையல் அரைக்க தேவையான பொருட்களை நம்ம இப்போ வதக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். 10 மிளகு அதை அந்த எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விடணும். மிளகு லேசாக பொரிஞ்சு வரும்போது 1 தேக்கரண்டி அளவு மல்லி விதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்படவும் ஒரு அரை நெல்லிக்காய் அளவு அந்த சைஸ்க்கு புளி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்காக நான் 3 மிளகாய் வத்தல் இதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் அதிக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பட் இதுவே நல்லா காரமாக இருக்குங்க. இந்த வத்தல் வதங்கமும் 10-12 சின்ன வெங்காயம் உரித்து அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதோட 7 பல் அளவு பூண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு துவையல் நல்லா மணமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கவும் உள்ளங்கை அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஓரளவு வதங்கவும் 2 பழுத்த தக்காளி, சின்ன தக்காளியாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன். இது தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் போல் தூளுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஒரு மூடியை போட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. உடலை கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை லேசாக நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கி வரும். ஸோ தக்காளி வெந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தோலை போட்டு அப்படியே ஒரு பிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது திரும்ப துவையலை நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் கடுகு மட்டும் போட்டு நான் தாளிக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே உளுந்தம்பருப்பு நிறையா சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க இந்த பீர்க்கை தோல் துவையலை அதில் போடுறோம். போட்டுட்டு நம்ம ஓரளவு நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். இப்போது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதே கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் கொஞ்சம் கொழகொழப்பாக வச்சிங்கன்னா நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உரப்பு கரெக்டாக தான் இருக்கும். உப்பு மட்டும் வேணால் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இந்த அதிக நார்ச்சத்து உள்ள இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்.